வணக்கம். நமது லக்ஷ்மி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக தினம் ஒரு துணுக்கு தகவல் பாடவாரியாக கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தோம். அதில் இப்போ பயாலஜி ரிலேட்டடாக நம்ம பாட்னி செக்ஷனில் தான் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம என்சிஇஆர்டி சிலபஸ் படி பார்த்திங்கன்னா லிவிங் வேர்ல்டு. சரிங்களா? லிவிங் வேர்ல்டு அப்படின்னா உயிரி உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின ஒரு அதாவது இந்த பாடத்தை பற்றின ஒரு சிறிய தொகுப்பு. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு பகுதி மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லிவிங் வேர்ல்டு அப்படின்னா அந்த இதில் பகுதியில் வாட் இஸ் லிவிங் உயிருலகம்னா என்ன, அடுத்து டாக்ஸானமிக் அண்ட் சிஸ்டமேட்டிக். டாக்ஸானமிக் அப்படின்னா வகைப்படுத்துதல், சிஸ்டமேட்டிக்னா ஒவ்வொரு மாதிரியான வகைப்பாட்டு முறைகள் எப்படி வகைப்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கும். இந்த அடுத்தது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ், எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம், அதுக்கு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அதுபடி எப்படி வகைப்படுத்தலாம், இந்த ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி எப்படி வகைப்படுத்துறது. இது இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் உயிரினங்களை வகைப்படுத்தணும்னு ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சுருப்பாங்க. அதுதான் இது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. தென் டாக்ஸானமிக் எய்ட்ஸு. டாக்ஸானமிக் எய்ட்ஸு அப்படின்னு பார்த்தாலும் இதில் என்னென்ன கருதுகோள்கள் இருக்குது, அதில் எதெல்லாம் நம்ம எங்கள் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதில் லாஸ்ட்டு டைம் ஒமிட்டட் போர்ஷன் கொடுத்துருந்ததில் இந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க. இது ரிலேட்டடாக எப்பயுமே எதுவும் ரொம்ப கேள்விகள் எதுவும் இந்த வருடம் 2024 நீட் எக்ஸாம்னு ஒன்றும் ரொம்ப இடம்பெறலை. சரிங்களா? அடுத்தது இப்போது நம்ம இதில் வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன பார்ட் அதை மட்டும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். லிவிங் அப்படின்னா உயிருலகம். உயிருலகம் சொல்லும்போது தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே இதில் பிரிவில் வரும். இதில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லிவிங் அப்படிங்கிறத நமக்கு எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நான் டிஃபைன், டிஃபைன் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வகைப்படுத்தியிருக்காங்க. நான் டிஃபைன், டிஃபைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதாக வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த நான் டிஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்புகள் எதிர்பார்ப்போட இருக்கும். எதிர்பார்ப்புகளோட ஒரு விலங்கினங்கள் தாவரங்களை பொறுத்து மாறுபாடு இருக்கும். இதே டிஃபைன் கேரக்டர்ஸ்னால் அந்த தாவரங்களுக்காக இருந்தாலும் விலங்குகளுக்காக இருந்தாலும் அது குறிப்பிட்ட பண்பு அதுதான். ஸோ வித்தவுட் நம்ம எதுவும் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த நான் டிஃபைன் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க. க்ரோத்து, இன்னொன்று ரீப்ரொடக்ஷன். சார் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் லிவிங். இது அதோட பண்பு கிடையாது, இருந்தாலும் இதில் ஒரு பகுதியாக இருக்குது. க்ரோத் இது இல்லாமல் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் கிடையாது. ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் அடுத்த ஒரு ஆர்கனைசமும் ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? அடுத்த ஒரு உயிரினமும் உருவாகாது. அப்போ க்ரோத்துங்கிறது எதை வச்சு இங்கே சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ், அது அந்த உயிரினத்தினுடைய வெயிட்டை வச்சு, அதோடைய எவ்வளோ வெயிட், பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும், அதோடைய நிறைய வச்சு சொல்கிறது. இதே இன்க்ரீஸ் இன் செல் நம்பர்னால் அதில் செல்களுடைய எண்ணிக்கையை வச்சு நம்ம மதிப்பிட்டு சொல்கிறது. சரிங்களா? இதுலேயே இது க்ரோத் இப்படி தான் டிஃபைன் ரெண்டு டைப்ஸாக வகைப்படுத்துகிறோம். தென் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அடுத்தது ரீப்ரொடக்ஷனை அகெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை யூனிபேரண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்லி ஒன் பேரண்ட் மட்டும்தான், ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான். பாலிலா இனப்பெருக்கம் தமிழில் சொல்லுவோம். ஏதோ ஒரு பண்பு மட்டும்தான் அந்த கேமெட் இதில் இருக்கும். இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பேரண்டல், ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே, பாலின பெருக்கம், ஆண் கேமெட் பெண் கேமெட் ரெண்டுமே சொல்லலாம். இல்லை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உதாரணம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், யூனிசெல்லர் ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள் ரெண்டுமே இதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பட்டிங், மொட்டு விடுதல், அதாவது அரும்புதல் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் ஈஸ்ட்டு, ஹைட்ரா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன், அதாவது ஒரு உயிரினத்தினுடைய ஒரு பகுதி துண்டு பகுதி துண்டிக்கப்பட்டாலும் அதிலிருந்து துண்டாக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு நியூ பார்ட், அதாவது ஒரு புதிய உயிரினம் உருவாகும். ரீஜெனரேஷன். பிளனேரியா,
ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஒரு உயிரினம் வந்து 3 துண்டாக கட்டாகி விழுகுது அப்படின்னா அது ஒன்று ஒரு பார்ட்டை வந்து ஒரு உயிரினத்தை கிரியேட் பண்ணும். இதெல்லாம் பிளனேரியா அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்கை அண்டு ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்டு புரோட்டோனிமா ஆஃப் மாஸ். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கும்போது இதுவும் வந்து துண்டாதல் பகுதி தான். இது எந்த இதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா பூஞ்சையோட உடலம் இழை போன்ற வடிவத்தில் இருக்கும், அதுக்கு இந்த துண்டாதல் முறை இருக்கும். ஆல்கேவிலையும் அதே மாதிரி சொல்லலாம். அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாஸ் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பிரையோஃபைட்டில் இருக்கக்கூடிய பகுதி வர்றது, அதாவது தாவரங்கள் போல் அதாவது தாவரம் பகுதி ஆரம்பித்த ஒரு காலகட்டம் பிரையோஃபைட்டுங்கிறது தாலஸ் அமைப்புன்னு சொல்லுவாங்க. திருத்திட்டு ஆல்கேவும் பிரையோஃபைட்டும் அந்த தாலஸ் அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா இது தாலஸ்ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா தாலஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த தாவரத்தை பார்த்தா வேறு தண்டு இலைங்கிற வித்தியாசம் தெரியாது, அதை தான் தாலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமைப்பு தான் ஆல்கேவிலையும். அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாஸுங்கிறது பிரையோஃபைட்டோடைய ஒரு பகுதியாக செயல்படக்கூடியது. அதை வந்து இந்த மெத்தட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மெத்தடில் தான் அதுவும் இனப்பெருக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் டிஃபைன் கேரக்டர்ஸ் நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே இப்போ இந்த கேரக்டரில் நான் டிஃபைன் கேரக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ டிஃபைன் கேரக்டர்ஸ்னால் என்ன? ஸோ டிஃபைன் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டபாலிசம் டிஃபைன் வித்தவுட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ மெட்டபாலிசம் அப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க. மெட்டபாலிசம் இன்னொன்று கான்சியஸ்னஸ், செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம். இப்போ மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இதில் எதை வந்து மெட்டபாலிசம் சொல்லுவோம்னா நம்மளுடைய உடலமைப்பில் பார்த்திங்கன்னா அனபாலிசம் கேட்டபாலிசம் ரெண்டோட ரியாக்ஷனும் நம்மளுடைய உடலமைப்பில் நடந்துச்சுன்னா அதுதான் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் தமிழில் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை பண்பு நம்ம செல்லினுடைய உள்பகுதியில் நடக்கக்கூடியது. தென் இதே அடுத்து பார்த்திங்கன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அவேர். ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது, வாட் இஸ் அரவுண்ட் அண்ட் ஏபிள் டு சென்ஸ் என்விரான்மெண்ட், நம்ம சரௌண்டிங்கை சுற்றி என்ன நமக்கு என்விரான்மெண்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய லிவிங் உயிரினங்களில் வகைப்படுத்தி சொல்லியிருப்போம். த கான்சியஸ்னஸ். தென் செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன்சைட் இந்த செல்லுக்குள்ளார என்ன வளர்ச்சிதை மாற்றம் நடக்குது, அது எப்படி வந்து சரியான வடிவமைப்பில் ஆர்கனைசேஷன் கரெக்டான படிநிலைகளில் தான் நடக்குதா அப்படிங்கிறத தெளிவான இதை வந்து இதில் ஸ்ட்ரிக்ட்லி ரெக்வயர்ட் ஃபார் த மெட்டபாலிசம். ஸோ அதான் வந்து வரையறுத்து கூறுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங்கில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸு அண்ட் டிஃபைன் அண்ட் நான் டிஃபைன். இப்போ நான் டிஃபைன்னா என்னெல்லாம் டைப்ஸ் வரும், தென் டிஃபைன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி இந்த பாட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்ஸானமிக் அண்ட் சிஸ்டமேட்டிக்னா என்ன அப்படின்னா அடுத்த ஒரு பார்ட். இதில் மொத்தம் 4 பகுதிகள் இருக்குது. இந்த 4 பகுதிகளையும் நம்ம பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த ஒரு தகவல்களோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.